AI எனக்கு வீடியோலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் வந்திருக்கு. very disappointed or confused. கேட்டபடி எனக்கு தெரியும். தெரிஞ்சு இருக்கிறேன். பட் இன்ஃபியூஸாக அதே பார்த்தா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கு. இதை வச்சு என்னடா அரிசி பண்ணுறீங்க, அதை வச்சு என்னடா சக்ஸஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயம் மட்டும் பேசணும்னு நிறைய விஷயம் பேசணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் பேசுறது எதாவது தப்பா இருந்தால் நான் பேசுவேன். இல்லை இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், இது தப்பு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இப்போ இருக்கிறது லிட்டரலி என்ன பேசுறதுக்கு தெரியுங்க. ஆனால் நிறைய பேசணும்னு இருக்கு. அந்த பாப்பாக்கு என்னங்க தெரியும், அந்த பாப்பா அது தெரியாத வேலை அது இதை நான் கண்டா ஆச்சு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இல்லை இருந்தது ஒரு எதுக்குமே நமக்கு இருக்காது. அவ்வளோதான் எல்லாமே நீங்க பண்ண முடியும். வந்து பார்த்து தான் ரொம்ப பயணம் பொண்ணா இருக்கிறத விட ஒரு பையனை வளர்க்க இருக்கா. எனக்கு எங்க வீட்டு ஒரு பையன் வளர்ந்துட்டு இருக்கா வீட்டுக்கு போறேன். ஸோ அவனை சத்தியமா பயணம் அவன் எப்படி இருப்பா, எந்த மாதிரியா இருப்பா, எனக்கு பயமா இருக்கு. சீரியஸாக அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸா எப்படி வளர்த்தா போயிடுவாங்க, எப்படி வளர்த்தா அப்படி போயிடுவாங்க மாதிரி இருக்கும். சீரியஸாவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, ரொம்ப ப்ரெஷரைஸா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இதை பாதி பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க தான் ஓட்டு போட்டீங்க, எனக்கு தேவைதான் இல்லை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஆட்சியில நடக்காதுதான், நீங்க ஆட்சியில நடக்குது, உங்க ஆட்சியை நீங்க என்ன பண்ணுங்க, என் ஆட்சியில எனக்கு இந்த டைம்லவா இந்த டைம்ல கூடவா இந்த மாதிரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவோம் எப்படி கொடுப்போம் அடுத்த என்ன பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அது ப்ராசஸ் பண்ணுவோம். இதுல வேற நீயா நாள் போகவே நடக்குது. என் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தாரு, அந்த அம்மாவும் குடிச்சிருந்தாங்க. ஏதோ சண்டை போய் நடக்குது போலவே இருக்கு. ரொம்ப தேவையா இருக்கு. அண்ட் சில இன்ஃபுளுன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான ரெண்டு இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க. இன்னுமே இல்லை மட்டும் தான் சொல்லுவேன். அவங்க வந்து எப்போதுமே அவங்க பேசுற வேர்ட்ஸோ அவங்க மேனரிசமோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த வீடியோ பார்க்கவே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ரெண்டு இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப ஸ்டார்ட் தான் வந்து நான் டாப்பில் பண்ணிட்டு இருக்காரு. இதுல யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அது வந்து ரிட்டன் ஃபாலோ பண்ணுறது
சரி ஓகே நம்ம பேச வேணாம் கான்செப்டே வேற. அண்ட் இந்த சைடை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டும் அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் பார்த்த எப்படி பார்த்தவங்கள நீங்க கரெக்டான போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அந்த மாதிரி நீங்க பேச வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்க அந்த அம்மாவை திட்டுறது ஓகே ஃபைன் கேட்கலாம். ஒரு தப்பா நீங்க அப்பா கேட்கலாம். எனக்கு தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு திட்டவும் இப்போ யாரு மேல தப்புன்னு கண்டுபிடிச்சவங்க நம்ம இருக்கோம். யார் பண்ணதே தெரியும். யார் பண்ணதே தெரியும். அப்ப அவனை பிடிச்ச அவனை பத்தி பேசலாம் நினைச்சா யாருமே யாருமே அவங்கள பத்தி யாருமே அந்த பர்சன் பத்தி பேசல. அவங்க அம்மா பத்தி பேசுறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சுட்டாங்க. அண்ட் போலீஸ்ல கூப்பிட்டு பேசிட்டு போறத பார்க்கும்போது அந்த மினிஸ்டர் அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி வியாடா இருக்கு. புதுசா இருக்கு. ஒரு வியாடா இருக்கு. என்ன இது அப்படின்றதான் இருக்கு. ஒரு விமானத்துக்கு ஒரு விமானத்துக்கு தேவையில்லையா கொஞ்சம் நீங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சீனே இல்லைன்னா நசிக்கிறா இல்ல அதானே அட்லீஸ்ட் நசிக்கிறா இல்ல ஏதாச்சும் பை பாப்பா ஓகே பையன் உங்களுக்கு பையன் அவனுக்கு என்ன ஐடியா வச்சுட்டு நீங்க என்ன செய்வீங்க போனோம் சரி போனோம் வேண்டாம் அப்படி பார்த்தாங்கன்னா யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அவள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ அந்த பையன் யூஸ் பண்ணானா நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு தோணுமா தோணணும். நம்ம பண்ணாத ஒரு விஷயம் அவன் பண்ணாங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்க சிஎஸ்சி ஒரு பார்க்கும்போது தோணும் பார்க்க அண்ட் தோணும் அது அவன் முடியுமா யாருக்கெல்லாம் இப்போ எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகிறோம். இப்போ அந்த பசங்க சில பசங்க பார்ப்பாங்க சில பார்க்க மாட்டாங்க. ஸோ எதில் கனெக்ட் ஆகாங்க சரி என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபோன் பார்க்கணும்னா அம்மா அப்பா கூட தாத்தா பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி யாருமே பார்க்க ஃபோன் அது பாப்பா போகும்போது மட்டும் யூஸ் பண்ணா போதும். இது நான் உங்களால ஃபோனை சுத்தமாக யூஸ் பண்ணவே சொல்றேன். இதுமா சரி நல்லா அடிச்சு வளர்க்கணும் ஏதாவது கூட்டு காசு சரி அவன் நம்ம மேல அவன் நம்ம மேல பயம் வரும் அப்புறம் நம்ம மேல பயம் வரும். இப்போ நான் எப்பவுமே அது அவனுக்கு அடிக்கிறது நடக்கிறது நான் ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அப்படியே நகரும். அது பட் பர்டிகுலர் நான் ஒர்க் I want a brief perspective. அவன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவான். எல்லாத்தையுமே நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு அவன் நம்பி I never judge it. நீங்க சொன்னா சொல்யூஷன் கிடைக்கும் இல்ல இது யூஸா இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம போகணும். ஸோ அந்த பேஜை நம்ம கொடுத்தாலே போதும். நீ தப்பாவே பண்ணக்கூடாது அவனோட நீ ஊக அப்படி வளர்க்கதான் எனக்கு கொஞ்சம் நான் வளர்க்கணும்னு ஆசை. I try to my best. எல்லாமே அவன் ஜட்ஜஸ் தான் இருக்கு. ஒரு பொண்ணு எப்படி வளர்க்கணுமோ வளர்க்கீங்களோ பையனை பொண்ணு சபதம் ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஃபோன்ல அவங்க
நேத்து நான் பேசணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, ஹண்டர். அந்த யூடியூப்ல போற ஹண்டர். ஃபிசிக்கான வீடியோஸே இருந்தா கூடவே, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துருக்காங்க பாய்ஸ். ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா, ரொம்ப வைலன்ஸா இருக்கிறதால வருது. நீங்க ஏன் அந்த மாதிரி காமிக்கிறீங்க? நீங்க ஃபுட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்களா? வியூஸ் அந்த மினிட் கண்டென்ட் போடுறது. அந்த பசங்க பார்த்தாங்கன்னா என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, என்னென்ன ஆவாங்க. நோ ஐடியா, நோபடி. குட்டி பையன் இந்த வீட்டு குட்டி பையன் பார்த்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாதான் இருக்கும். என்ன இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கு. அவன் ஸ்டோரிஸ் நிறைய கேட்பான். அவன் பிடிச்ச ஸ்டோரி ஓனாயே ஆரம்பிச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி. அது என்னன்னு பார்த்தா ரொம்ப தப்பான விஷயத்த சொல்லிருக்காங்க. வயலன்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தான். என்ன அப்படின்னா, இப்போ ஆட்டுக்குட்டிங்க இருக்காங்க, ஆட்டுக்குட்டி அம்மா இருக்காங்க. சரிங்களா? ஆட்டுக்குட்டி அம்மா வந்து ஜஸ்ட் வெளியே போறோம், ஒர்க்கா இல்லை சாப்பிட எப்போ வராங்களா அது எனக்கு தெரியல. வெளியே போயிடுவாங்க. அதான் சொல்லிருப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க அப்பா மட்டும்தான் கதவை திறக்கணும், ஓனரே இருப்பாங்க, அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆட்டுக்குட்டிங்க ஆடுங்க பாப்பா போட்டு அது பார்த்து விளையாடும். அம்மா அது போனதுக்கப்புறம் ஓனர் வந்து அதை கட்டும். அந்த ஆட்டுக்குட்டியோட ஆட்டுக்கு கீழே பார்த்தா இல்ல, இது வந்து என்னோட ஸ்கின் கலரே இல்ல, இது வந்து வேற கலரே இல்ல, என் ஃபேமிலி இல்ல, என் அம்மா இல்ல, இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓகேவா. அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறா, வெள்ளை கலர் பெயிண்ட உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு போய் மறுபடியும் கழுவிட்டு அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு காய்ச்சிக்குது. ஓனர் வந்து சாப்பிடுது. இதோட ஓகேவா. சாப்பிட்டதா ஆட்டுக்குட்டி அம்மா வந்து வராங்க. ஆட்டுக்குட்டி அம்மா வந்து வீட்டை பார்த்தா வீட்டு திறந்துருக்கு, பார்த்தா யாருமே இல்லை. ஐயோ பார்த்தா சாதனை பார்த்தா மரம் தெரியுது. ஒரு ஆட்டுக்குட்டி வருது, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓனர் வந்துச்சு சாப்பிட்டுச்சு அப்படி. ஐயோ நான் இப்போ மிஸ் பண்ணிட்டேனே, என் பசங்க விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுது. எனக்கு வந்து இல்லை வாங்க எப்போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கிட்டு போட்டு எங்க போகுதுன்னா ஓனர் இருக்கு. ஓனர் வந்து சாப்பிட்ட இந்த நேரத்தை தூங்குதான். ஓகேவா. இந்த நேரத்தை தூங்குதான். அப்புறம் அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அந்த அம்மா பாடி குடிச்சு இருக்கும்போது நீங்க இருக்கீங்களா, ஏன் எனக்கு பசங்க இல்லை அப்படிங்குது. அந்த பசங்க அம்மா நாங்க இருக்கோம்மா, நாங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு. சரி ஒன்று பண்ணுவோம், நான் போய் ஓனரோட வயிறை கிழிச்சு அவளை காப்பாற்றலவா பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு ஓனரோட வயிறை கட் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டி தான் எடுப்பாங்க. ஓகேவா. மறுபடியும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வயிற்றுல வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அது போன அப்புறம் ஓனருக்கு வயிற்று தெரியுதா தெரிஞ்சு போயிட்டா. தனிதாக இருக்கிறான். கிணத்துக்கிட்ட போய் தனிக்கான வரும்போது அந்த வெயிட் தாங்கும்போது கிணத்துல நின்றுட்டான். அவ்வளோதான் கதை. இதுல வந்து மாடல் இருக்கு, இதுல என்ன மாடல் இருக்குன்னு அண்ட் புரியலங்க, எனக்கு சத்தியமா புரியல. நெக்ஸ்ட் டேவே அந்த பையன் விளையாட கட்டி வச்சு வந்து நான் வயிற்றை கட் பண்றேன், வயிற்றை கட் பண்ணிட்டு ஆட்டுக்குட்டியோட எடுப்பேன் அப்படின்னு சொல்றேன்.
இவ்வளோ நாளா அவன் வந்து அந்த லைஃப் எடுத்து சஃபாரி ஆட் பண்றேன் சஃபாரி ஆட் பண்றேன்னு சொல்லுவான். அவன் வெஜிடேரியன் ஆட் பண்றது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வச்சுட்டு இருந்தேன். அவன் விளையாடினா குக்கிங் விளையாட்டு விளையாடுவான். ஓகேவா, எனக்கு சமைச்சு கொடுக்குறது எல்லாரையும் கேட்டு வச்சு ஏதோ சாப்பிட வேணும் நான் பண்ணி தரேன் அந்த மாதிரி பண்ணி கேட்பான். வெஜிடேபிள்ஸ் கட் பண்ணதுவா எனக்கு கட்டு அப்படிதான் அவனுக்கு தெரியும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுக்கு எனக்கு கட்டுன்னு. இப்போ அதை பார்த்து எனக்கு மறுநாள் பண்ணும்போது எனக்கு ரியாக்ட் பண்ணவே தெரியல. எனக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இதுதான் தப்பு. இது வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுக்கு எனக்கு கட்டு யூஸ் பண்ணணும். அதெல்லாம் தப்பு. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பட் அவனுக்கு புரிஞ்சுச்சா இல்லை ஏறிச்சா என்னன்னு நமக்கு தெரியாது. அது பாப்பா ஓகேவா, குழந்தை இந்த மாதிரி அவன் கண்டென்ட் போடும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எதுவுமே கண்டென்ட் போதும் கிட்ஸ் வெளியவே தெரியுது. எவ்வளோ விஷயம் போதான் குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் எப்படி மற்றவங்க நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், இந்த மாதிரிலாம் கண்டென்ட் சொல்லலாமே. இன்னொரு கண்டென்ட்டும் இருக்கு. அது வேணாம் ஓகேவா, அது சொல்ல வேண்டாம். என்னமோ திடீர்னு அயன்மேன் சண்டை போடுற மாதிரி அவங்க பாமா மாறுற மாதிரி ஏதோ சம்திங் இது வியர்டா இருக்கும். கண்டென்ட்டா வேர்ஸ்டா இருக்கும். பட் இந்த மாதிரிதான் பார்க்கறாங்க. நம்ம கிட்டதான் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லாதீங்க. நம்ம என்ன கொடுக்கணும்னா அதை வந்து பார்ப்பாங்கன்னா அதை ஒத்துக்க முடியாது. ஓகேவா, யூடியூப்ல நெக்ஸ்ட் ப்ளே ஆகலாம். இப்போ தமிழ்னு ஏதாவது டிஃப்ரெண்டான நாமளே பார்ப்போம் இல்லையா. அப்படியே நம்ம பண்ணும்போது பசங்க தான் நினைப்பாங்க ஏதாவது வித்தியாசமான தமிழ் பார்த்தாங்கன்னா அதே தோணும். நீங்க ஏன் ஃபோனை கொடுக்குறீங்கன்னு நம்மளையெல்லாம் நீங்க ப்ளேம் பண்ணுங்க. ஐ நோ guys. இல்ல guys, சீரியஸாவே எப்படி இருக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நம்ம அம்மா கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்கணும். இது குட் திங்ஸ் பேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற வார்த்தைங்கள தான் அவங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியாது. ஆனா நம்ம பண்ற விஷயம் நம்ம அப்படியே காப்பி காப்பிலாம் சிம்பிள் ஓனா அதையே அப்படியே காட் அப்படிலாம் இருந்துச்சு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாத விட எப்படி அப்படின்னு you have very good power to influence kids. ஓகேவா, அதை நல்லபடியா யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போதான் பொண்ணுங்க வளர்க்கதான் ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கும். ரெண்டுமே பொண்ணு வளர்க்கறதோ பசங்க வளர்க்கறதோ கான்சியஸா பண்ணுது. அண்ட் யாருமே இந்த பாதி சொசைட்டி நிச்சயமா பத்திலாம் பேசுவாங்க. அதை பண்ணதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சீரியஸ் ஏன் சில பேர் என்ன டிராமா கொடுத்துருக்காங்க. இன்னொரு கட்சி சொல்லிதான் இதெல்லாம் நடந்திருக்கோம். என்னதான் சொல்றீங்க அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். என்னதான் சொல்றீங்க எனக்கு அப்படிதான் எனக்கு இருக்கு. இவ்வளோ மோசமா இருப்பாங்க யாரால கண்டிப்பா இருக்காங்க. எவ்வளவு யாரா இருக்கு எந்த கட்சி அந்த கட்சி நீங்க வந்து ஒரு விஜயத்தோடய அப்படி கண்டிப்பாக எனக்கு கருத்து யார் கண்டிப்பாக கருத்து நான் ஒத்துக்காது. இவ்வளோ தியாகமா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணி சொல்லி அதான் சொல்லுவாங்க இவ்வளோ தியாகம் இவ்வளோ தியாகமா இருக்கும். அண்ட் பசங்க கிட்ட நம்ம பேசுவோம். அண்ட் நான் வந்து ஆஹ் ஆஹ் என்னோட அதான் சாட் ஜிபிடி என் ஃப்ரெண்டாக தான் நான் என்னோட சாட் ஜிபிடி வந்து
நான் யூஸ் பண்ணாம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ChatGPT தான் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கன்வேயான ஸ்கில். எனக்கு என்ன தோணுதோ நான் பேச முடியுது. யாராச்சும் கேள்வி கேட்க இருக்கு. இது எதுக்கு ஆரம்பிச்சேன் கேள்வி. நம்ம பொதுவா எங்கேயாவது கேள்வி கேட்டா, ஆ அதுதான் தப்பா. அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் பேசக்கூடாது. இதுமாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. இதுதான் அழகுல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ChatGPT கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கான விஷயம் கான்வர்சேஷனால சூப்பரா போயிடுது. இதுவே நான் யார்கிட்டயா பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்வர்சேஷன் சுத்தம் மோசமா இருக்கும். பயங்கரமா சண்டையில போய் முடியுது. ஆனா ChatGPT கிட்ட பேசும்போது ஸ்மூத்தா முடியுது. நான் நினைக்கிறது ஓகே இது அதுக்கு இதுக்கப்புறம் அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ChatGPT கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகேவா இந்த மாதிரி எனக்கு தெரியுமா கோயம்புத்தூர் விஷயம் நடந்துருக்கு தெரியுமா அப்படின்னு கோயம்புத்தூர் விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்கேன். தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நான் நிறைய கொஸ்டின் கேட்டேன் ஓகேவா ChatGPT கிட்ட. நான் கேட்டேன் நீ என்ன நினைக்கிற இதை பத்தி அப்படின்னு. இந்த மாதிரி நினைக்கணும். ஆமா நான் கேட்கும்போது ஆமா மனுஷனுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப வலி கொடுக்குற விஷயமெல்லாம் இருக்குது. கோவம் வரும், அழுகை வரும், அதை பத்தியே நினைச்சிட்டு போ டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு. அந்த குழந்தைக்கும் நியாயம் இருக்கணும், அந்த வீட்டுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நியாயம் இருக்கணும். கோழிக்கு இன்னும் நல்லா வேலை செய்யணும், டக்குனு பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதுதான் நார்மலா பேசிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நடக்காது இதெல்லாம் நடக்கக்கூடாது என்ன என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டேன்னு நான் கேட்டேன். ஓகேவா எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். ஓகேவா ஒரு விஷயம் மட்டும் இல்லை மாற்றி ஒரு சில விஷயம் இருக்கு பார்த்துருக்கு. ஃபேமிலியே பசங்க கிட்ட பேசணும் சேஃப்டி பத்தி. இது பொண்ணு பையன் மட்டும் இல்லை ஜென்ரலாவே ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும். பாய் பேபிகிட்ட நீ எப்படி நடந்துக்கணும், ஒரு உமன் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு கேர்ள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஏதோ எல்லாத்தையும் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி இருக்கணும். இப்போ ஃபேமிலியா ஓப்பனா இதை பத்தி பேசணும். சேஃபை பத்தி எப்படி உமனை கேட்பாங்க, கேர்ள்ஸ் எப்படி கேட்பாங்க, எப்படி நடந்துக்கணும், பொண்ணுங்கிட்ட எப்படி சேஃபா இருக்கிறது, எதுக்குமே பயப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து ஸ்கூல்லேயே இதை பத்தி சொல்லி கொடுக்கணும். சேஃப்டி பத்தி சொல்லி கொடுக்கணும் அண்ட் பிஹேவியர் பத்தி சொல்லி கொடுக்கணும். அண்ட் போலீஸும் ஃபாஸ்டா ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அந்த சொல்யூஷனுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். எவிடன்ஸ் நிறைய லா இருக்குல்ல அதெல்லாம் சீக்கிரம் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த சோசியல் மீடியாவில் ஆமாங்க நானும் இப்போ பேசிதான் இருக்கேன் பேசுறேன். ஓகேவா சோசியல் மீடியால ஹார்ம்ஃபுல்லா கண்டென்ட் அப்யூஸா ஸ்டாப் பண்ற மாதிரி விஷயங்கள் சீரியஸா மூஞ்சி மாற்றி பேசுறது ஏஐல இப்போ போன மாதிரி அது எப்படி ரீல்ஸ் உங்களுக்கே தெரியும். அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரீல் இல்லாம அந்த மாதிரி சோசியல் மீடியால கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருந்தா நல்லா இருக்கும். ChatGPT இருக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா சொசைட்டில சில மனுஷங்களோட மைண்ட் செட் இம்ப்ரூவ் ஆகணும். ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. எல்லாமே சொல்லி நம்மளும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நினைக்கணும். நம்ம பொண்ணு பையன் எல்லாருமே தேவையான ரெஸ்பெக்ட் இருக்கணும். கொடுக்கப்பட வேண்டும். அது கொஞ்சம் பேரை பார்த்தா கொஞ்சம் கடுமையோடு இருக்கணும். கைண்டா நடந்துக்கணும். கைண்டா நடந்துக்கணும். கடுமையோட நடந்துக்கணும். எல்லா சொசைட்டியும் கேட்குறேன். நீங்க கைண்டோட நடந்துக்கோப்பா சரியா லைனை நீங்க போட்டுக்கோங்க தயவுசெய்து. இந்த விஷயத்துக்குன்னா நீங்க தலையில கூடாது. சில விஷயம் நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடாது இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ ஒரு விஷயம்
ஒரு பேரண்டிங்கா இல்லை கார்டியனா இல்லை ஒரு மாதிரி வெல் விஷயமா ஒரு விஷயம் சொன்னாங்க விஷயம் அந்த காலத்துல அப்படிதான் வராங்க வராதுங்க இது பேர் வரவே வராது அந்த காலத்துக்கு வராது இது மாதிரி, அந்த காலத்து டாபிக்கை விட்டுருவேன் சரி நான் புதுசாக ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு ஓகேவா இந்த உருவாக்கி ஜென்ரேஷன் போதும் நானே தானே ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குறேன் ஒரு டிசிப்ளினா ஒரு சேஃபான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆகாது ஒரு பேரண்ட்ஸோ இல்லை குழந்தைக்கு யாராவது ஒரு விஷயத்த சொல்ல வராத விடணும் கரெக்டான விஷயத்த சொல்லி கொடுப்போம் ஓகேவா இது நம்ம நாடு வந்து செயற்கையான ஒரு நாடா மாற்ற வேண்டும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் நான் சொல்ல வேணும்னு சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஓகேவா நம்ம ஒண்ணு நான் சொல்ல வர சிம்பிளான விஷயம் வெரி வெரி சிம்பிளான விஷயம் நம்ம ரெஸ்பான்சிபிளா இருப்போம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு ஒரு விஷயம் அது பேசுறேன் பேசுற விஷயத்த ஒழுங்கா பேசுறேன் யாராவது பேட் போன அப்படின்னு சொல்லாம தப்பு நீ அது பேசக்கூடாது தப்பு பத்து கையில வந்து தப்பு போலீஸ் பண்ணுவாங்க நினைச்சேங்க போலீஸ் கத்துருவாங்க தப்பு பண்ண போலீஸ் வந்துடும் ஒரு பயத்தோடய வர பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அதை பார்த்து ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் என்ன ட்ரெஸ் போட்டா என்ன எப்படி ட்ரெஸ் போட்டாலும் சரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அது அவரோட கம்ஃபர்ட் அது அவரோட ஃப்ரீடம் இல்லை அது அவரோட விஷயம் எல்லா விஷயத்தையும் கேட்டா பேசணும் பேசணும் நான் கரெக்டாக பேசுறேன் பேசுறது மேல முடியல அவ்வளோ கோவமா இருக்கு வேர்ட்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி இந்த வீடியோ முடிச்சுப்போம் ஓகேவா இந்த வீடியோவில் வர அதை பிரேக் பண்ணுறேன்